பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய மருத்துவ நேரம் பகுதியில் ஆயுர்வேத மருத்துவம் குறித்த பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான பதில்களோடு இணைகிறார் ஆயுர்வேத மருத்துவர் சுனில் கிருஷ்ணன் அவர்கள். இவர் காரைக்குடியைச் சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் சிறந்த எழுத்தாளர். நவ காந்தியவாதியான இவர் 2018ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பான அம்பு படுக்கை என்ற நூலுக்கு இளம் எழுத்தாளர்களுக்கு சாகித்ய அகாடமி வழங்கும் யுவ புரஸ்கார் விருதை பெற்றார். மேலும் இவரின் படைப்புகள் அம்பு படுக்கை, விஷக்கிணறு இவரது சிறுகதை தொகுப்புகள், நீலகண்டம் என்ற நாவல், அன்புள்ள புல்புல் என்ற தலைப்பில் காந்திய கட்டுரைகள், இந்து ஞானம் ஒரு எளிய அறிமுகம், சுதந்திரமும் சமூக நீதியும், காந்தி எல்லைகளுக்கு அப்பால் போன்ற மொழியாக்க நூல்களையும் வெளியிட்டுள்ளார். வளரொலி என்ற தலைப்பில் நேர்காணல்கள் மற்றும் விமர்சனங்களின் தொகுப்பையும் வெளியிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு காந்தி இன்று எனும் வலைப்பூவை தொடங்கி காந்தியியம் குறித்த கட்டுரைகளை எழுதி வருகிறார். மேலும் காந்தியியம் குறித்த பலர் எழுதிய கட்டுரைகளையும் மொழிபெயர்த்துள்ளார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் ஆயுர்வேதம் குறித்த பல சிறப்பான தகவல்களோடு இணைகிறார் மருத்துவர் சுனில் கிருஷ்ணன் அவர்கள். இவருடன் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் சி. சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். இது நேர்காணலின் 2ஆம் பகுதி. வணக்கம் சார். வணக்கம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவரே ஒரு மருத்துவரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய எழுதியிருக்கார் அவர் இது சம்பந்தமா. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், மாறுபாடில்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடில்லை உயிர். உணவு அப்படிங்கிறது ஆரோக்கியத்திலையோ அல்லது ஆரோக்கிய கேடுலையோ முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா டாக்டர்? எப்படி உணவு நம்ம உடல் நலத்தோட எந்த விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு? ஆயுர்வேதம் உடம்பை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ஐம்பெரும் பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பூதங்கள், வலி, ஆகாயம், அதாவது விசும்புன்னு வச்சுக்கலாம், நெருப்பு, நீர், நிலம், இப்படி நம்ம இந்த ஐம்பெரும் பருப்பொருட்களால் ஆனதாக தான் உடம்பு இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் இந்த ஐம்பெரும் பருப்பொருட்களால் ஆனது. அப்போ நமக்கு ஒரு பிறப்பியல்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிறப்பியல்புங்கிறது பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக நீங்கள் பிறக்கும் போதே வாத இயல்பு கொண்டவராக இருக்கலாம், பித்த இயல்பு கொண்டவராக இருக்கலாம், கப இயல்பு அல்லது வாத பித்த கப, இந்த மாதிரி எந்த மாதிரி காம்பினேஷனில் வேணாலும் இருக்கலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, தன்னுடைய அந்த ஒரிஜினல் பிறப்பியல்பு என்னவோ, கான்ஸ்டியூஷன் என்னவோ, வாத பித்தமோ பித்தகமோ, அந்த இயல்பில் தன்னை ரெஸ்டோர் பண்ணிக்கிறது தான் அப்படிங்கிறது தான் பிரகிருதி ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய பிரகிருதிக்கு நீங்கள் திரும்புறது, உங்களுடைய பிறப்பியல்புக்கு நீங்கள் திரும்புறது தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, இதே அந்த ஐம்பெரும் பருப்பொருட்கள் தான் வாத பித்த கபத்துலேயும் இருக்குது. இப்போ கபத்தில் நிலம் கூடுதலாக இருக்குது, நீர் கூடுதலாக இருக்குது. பித்தத்தில் நெருப்பும் இருக்குது, நீரும் இருக்குது. ஸோ வாதத்தில் விசும்பும் இருக்குது, வாயுவும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது நேரடியாக இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வாத பித்த கபத்துக்கும் மனதில் இருக்கக்கூடிய சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் புதுசாகவோ இல்லை டஃபாகவோ இருக்கலாம், கோட்பாடுகளாக இருக்கிறதுனால. ஆனால் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். எப்படி வாதபித்த கபம் உடம்புக்கு இருக்கோ, அதே மாதிரி மனதுக்கு சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்குற்றங்கள் இருக்குது. இதில் சத்துவத்தை குற்றமாக சொல்ல மாட்டோம், தோஷமாக சொல்ல மாட்டோம். ரஜஸ் தமஸ் ரெண்டையும் சொல்லலாம். ரஜஸ் ஒரு நெருப்பியல்பு அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு அக்ரஷன் அல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தமஸ் அப்படிங்கிறது இருள் இயல்பு அல்லது ஒரு சோம்பல், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சத்துவங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறவிக்கான ஒரு இயல்பு அப்படின்னு வச்சுக்கலாம், சத்துவ குணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சத்துவ ரஜஸ் தமஸுங்கிற மனசுக்கு உண்டான இந்த முக்கூற்றத்துக்கும் வாதபித்த கபத்துக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ ரஜஸுங்கிறது பித்தத்தோடையும் வாதத்தோடையும் நேரடியாக தொடர்பு இருக்குது. தமஸுங்கிறது கபத்தோட நேரடியாக தொடர்பில் இருக்குது. சத்துவங்கிறது கபத்தோட தொடர்பில் இருக்குது. ஸோ இப்படி அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் வாதபித்த கபத்துக்கும் தொடர்பு இருக்குது. அது வழியாக அங்கேருந்து மனசுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்குது. அப்போ நாம் என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம இந்த பிஸா சாப்பிடக்கூடாது, பர்கர் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, ஆக்சுவலாக அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது. பரோட்டா சாப்பிடக்கூடாது,
அந்த மாதிரி கிடையாது. நாம் நம்மளுடைய உடம்பு இயல்புக்கு ஒத்து வந்துச்சுன்னா அதை சாப்பிட்லாம். நமக்கு அதை செரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்லாம். நம்மளுடைய உடம்பியலுக்கு இதைத்தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ யூனிவர்சலாக ஒரு மட்டையடியாக இந்த ஃபுட்டெல்லாம் மோசம், இந்த ஃபுட்டெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஃபுட்டும் சாப்பிட்லாம். ஆனால் நம்மளுடைய உடல்நிலைக்கு, அது நம்மளுடைய பிறப்பியல்புக்கு அதுக்கு உண்டான தொடர்பு எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ணணும். எந்த அளவில் சாப்பிட்றது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக செரிமானத்துக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய ஃபுட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கோல்டன் ரூல். ஆனால் இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, நம்ம எல்லாருக்குமே ரெடிமேடாக ஒரு ஃபார்முலேஷன் வேண்டியதாக இருக்குது. அதனால் யாராவது ஒருத்தவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த லிஸ்ட்டு யூனிவர்சலாக அப்ளிகபிள் கிடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸும், ஒவ்வொரு மனுஷனுடைய இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நாம் தான் அதை கவனிக்கணும். நம்மளுடைய உடலுடைய மாற்றங்களை கவனிக்கணும். இப்போது சிம்பிளான விஷயந்தான். ஒரு அல்சர் இருக்கிற பேஷண்ட்டு, அல்சர் இருக்கிற ஒருத்தர் வயிறு புண்ணு இருக்கிறவர், நெஞ்சரிச்சல் இருக்கிறவர் போய் டீயோ காஃபியோ வடையோ சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்ல போகிறோம். ஸோ நாம் உணவை நம்மளுடைய உடம்பு சிஸ்டத்தை நாமளே அவதானித்து அதுக்கான உணவு முறைகளை பேணணும். அப்புறம் இந்த எண்ணெய் பலகாரம் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அது நிறைய பேர் நிறையா சொல்லியாச்சு. அதெல்லாம் நான் திரும்ப சொல்ல விரும்பலை. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாம் இந்த உணவு விஷயத்தில் நம்ம உணவுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. எந்த உணவும் தள்ளப்பட வேண்டியதில்லை. ஆனால் எந்த உணவும் உங்களுக்கு எல்லா உணவும் ஒத்துக்காது. அந்த பேலன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம். டாக்டர், இப்போ இந்த வருமுன் காப்போன்னு சொல்கிறோம் இல்லையா, தொற்று நோய்கள், இந்த மிகப்பெரிய நோய்களுக்கெல்லாம் தடுப்பூசிகள், இதெல்லாம் நவீன மருத்துவம் இருக்குது. அது மாதிரி ஆயுர்வேதத்தில் தடுப்பு மருந்துகள் இதெல்லாம் இருக்குதா? தடுப்பூசிங்கிற கான்செப்ட் ஆயுர்வேதத்துக்கு எதிரானது கிடையாது. அதாவது ஆயுர்வேதத்திலேயே விஷ சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்குது. அகத தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தாவரங்களால் வரக்கூடிய விஷம், தாவர விஷங்களுக்கு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகத்திலிருந்து வரக்கூடிய விஷம். மிருக விஷக்கடியினால் வரக்கூடிய இதுக்கு என்ன மருந்து அப்படின்னா, தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடிய விஷம். அப்போ இந்த ஐடியா இருக்குது, ஒரு விஷத்தை விஷத்தால் முறிப்பது. வேக்சினேஷனுடைய ஐடியாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒரு கிருமியால் நீங்கள் முறியடிக்கிறது. முழுக்க ஒரு எகெயின்ஸ்டான விஷயமா இல்லை. ரெண்டாவது, தரம்பால் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர் இருக்கார். அவர் இந்திய காலனிய காலகட்டத்து இந்திய வரலாறை பற்றி ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காரு. அதில் வங்காளத்தில் அம்மை குத்துதல் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத விரிவாக ஆவணப்படுத்தியிருக்காரு. பிரிட்டிஷ் ஆர்ச்சிவ்ஸ்லேருந்து எடுத்து தான் அதை ஆவணப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த அம்மை சீசன் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அவங்க ஊராக போய் சென்ற ஆண்டு கலெக்ட் பண்ண அந்த அம்மை பொருட்கள்லேருந்து எல்லாருக்கும் அதை குத்தி, அது ஒரு க்ரூடு லெவல் ஆஃப் வேக்சினேஷன். அது இப்போ இன்றைக்கி நம்ம வேக்சினேஷன் நம்ம சொல்கிறோம். அது க்ரூட் லெவலாக அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணுறதுக்கான ஒரு க்ரூட் லெவலில் அந்த ஐடியாவை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இது நோய் தடுப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குது. அதாவது ஆயுர்வேதத்தினுடைய 2 முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்லுது. அது என்னென்னா, ஸ்வஸ்தஸ்ய சுவாஸ்திய ரக்ஷணம், ஆதுரஸ்ய விகார பிரசமனம். ஸ்வஸ்தஸ்ய சுவாஸ்திய ரக்ஷணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஹெல்த்தை காப்பாற்றுறது. ஆதுரஸ்ய விகார பிரசமனம்னா நோயாளிக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்குறது. இது 2 தான் ஆயுர்வேதத்தினுடைய குறிக்கோள் அப்படின்னு சரக்கர் சொல்கிறாரு. அப்போ நேச்சுரலாக ஸ்வஸ்தஸ்ய சுவாஸ்திய ரக்ஷணம்னா, அப்போ ஹெல்த்தியாக இருக்கிறவங்கள அந்த ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நோய் தடுப்புக்கு உண்டான விஷயம் இருக்குது. ஆனால் இந்த நோய் தடுப்புங்கிறது இப்போ சவனப்புராஜ் சாப்பிடுங்க அல்லது நிலவேம்பு குடிநீர் குடிங்க அப்படிங்கிற அளவில் நம்ம சுருக்கி புரிஞ்சுக்கிறோம். அது அப்படி கிடையாது. நிலவேம்பு குடிநீரோ எதுவோ ஒன்று, நிலவேம்பு குடிநீரே நீங்கள் தொடர்ச்சியெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அது நான் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு பஞ்சபூத காம்பினேஷனில் இருக்குது. பல பேருக்கு அல்சர் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி அதை எல்லாத்தையுமே ஜுடிஷியலாக யூஸ் பண்ணணும். இந்த ஸ்வஸ்த சுவாசத்தில் நமக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் வழியாக சாப்பாடை கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றதுலேருந்து
சீக்கிரமாக சாப்பிட்றதுலேருந்து, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹெவியாக சாப்பிடாமல் இருக்கிறதுலேருந்து, ஒரு மெடிசின் பேஸ்டாக நம்ம ஒரு இந்த மருந்து சாப்பிட்டு அல்லது விட்டமின் சாப்பிட்டு நம்ம நோயை வந்து சரிப்படுத்திக்கிறோங்கிறது கிடையாது. ஒட்டுமொத்தமாகவே ஒரு ரெஜிமெண்ட் பேஸ்டாக இருக்குது, ஒரு லைஃப் ஸ்டைல் பேஸ்டாக பல விஷயங்களை வந்து ஆயுர்வேதம் வந்து நோய் தடுப்புக்கான முறையாக வந்து சொல்லுது. டாக்டர், இப்போ பொதுவாக ஆயுர்வேத சிகிச்சை அப்படின்னாவே வந்து குணமாகுவதற்கு ரொம்ப காலம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? இப்போ அந்த ஆயுர்வேத முறையில் அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை, இன்னும் அறுவை சிகிச்சை இதெல்லாம் கூட இருக்குதா? இப்போ நம்ம ஒரு அக்யூட் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு தலைவலி இருக்குது, இப்போ தலைவலி இருக்குது, இந்த தலைவலிக்கு நமக்கு வந்து சாரிடான் தான் தேவையாக இருக்குது, ஆயுர்வேத மருந்தில் எப்படி இருக்குது? ஆனால் அது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து உதாரணமாக இந்த கோவிட் சமயத்தில் நிறையா அக்யூட்டான விஷயங்களை வந்து பார்க்குறோம். ஒரு காய்ச்சல் இருக்குது, இந்த மாதிரி அக்யூட் கண்டிஷன், அதாவது இப்போ ஒரு நாள்பட்ட சக்கரை நோய் மாதிரி கால் வலி, முட்டு வலி, முடக்குவாதம், இல்லை சொரியாசிஸ், இதெல்லாம் அஃப்கோர்ஸ் இருக்குதான். ஆனால் வந்து நம்ம அக்யூட் டிசீஸ்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனில் வந்து க்யூர் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. பல அக்யூட் கண்டிஷன்களுக்கு வந்து நாங்கள் கண்கூடாக நல்ல தீர்வு பார்த்துக்கிட்டே இருக்கோம். காய்ச்சல் ஆகட்டும், காது வலி ஆகட்டும், இந்த மாதிரி பல பல்வலிக்கு கூட பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து ஈவனாக சொல்ல முடியாது, சில சமயம் வரும், சில சமயம் வராமல் போயிடும். ஸோ இது மாதிரி அக்யூட் கண்டிஷன்களுக்கு இதில் தீர்வு இருக்குது. ரெண்டாவது வந்து அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும், இப்போ அறுவை சிகிச்சை வந்து இன்றைக்கி இதில் வந்து பட்டமேற்படிப்பு இருக்குது. ஆயுர்வேதத்தில் அறுவை சிகிச்சை பட்டமேற்படிப்பு இருக்குது. பெரிய ப்ரொசீஜர்கள் எதுவும் செய்ய முடியறதில்ல, செய்ய அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் டெக்ஸ்ட்டில் வந்து சில கேட்ராக்ட் ஆப்ரேஷன், அதுக்கு பிறகு வந்து இந்த மூலம் பௌத்திரம், இந்த கண்டிஷன்களுக்கு உண்டான சில சிகிச்சைகள், இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. விரிவாக வந்து அறுவை சிகிச்சை வந்து ஒரு பிரிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. 8 பிரிவு சொல்லுது ஆயுர்வேதம். அதில் ஒரு பிரிவுக்கு வந்து அறுவை சிகிச்சையினுடைய ஒரு முன்னோடியாக வந்து சுசுருதரை சொல்லுது. அதில் வந்து விரிவாக பல ப்ரொசீஜர்கள் சொல்லப்படுது. நடைமுறையில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதை விட அட்வான்ஸ்டாக நவீன மருத்துவத்தில் சர்ஜரிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இது வந்து நம்ம அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மூலம் பௌத்திரம் மாதிரியான சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு இதோட இது இருக்குது. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி அறுவை சிகிச்சையில் சில விஷயங்களை வந்து பண்ண முடியும். அந்த அளவில் இதுக்கு ரோல் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல் மருத்துவமோ இல்லை அந்த மாதிரி அக்யூட்டு குரோனிக் அந்த மாதிரி வரும்போது, இப்போ நவீன மருத்துவத்தில் ஜென்ரல் மெடிசன்னு தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் பீடியாட்ரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆன்காலஜி, யூராலஜி, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஆயுர்வேதத்துலேயும் இருக்குதுங்களா சார்? ஆயுர்வேதத்தில் முதல்லையே வந்து 8 பிரிவு சொல்லப்பட்டிருக்கு. காயன்னா காய சிகிச்சை, கிட்டத்தட்ட ஜென்ரல் மெடிசன் வச்சுக்கலாம். அப்படின்னா பீடியாட்ரிஷியன் வச்சுக்கலாம். கிரக சிகிச்சைங்கிறது வந்து இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்னால் வரக்கூடியது. நம்ம வந்து ஓரளவு சைக்காட்ரியோட தொடர்புபடுத்திக்கலாம். ஊர்துவாங்கம், கிரக ஊர்துவாங்கம்னா தோள்பட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய அங்கம். ஸோ இஎன்டியோட இஎன்டி ஆப்தமாலஜி எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். சல்யங்கிறது அறுவை சிகிச்சை. தம்ஸ்ட்ராங்கிறது வந்து விஷ கொடுக்குகள், அது வந்து டாக்சிகாலஜி, விஷ சிகிச்சை. ஜராங்கிறது வந்து வயதானவங்களுக்கு உண்டான ஜீரியாட்ரிக் மெடிசன் சொல்லலாம். விஷங்கிறது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இப்படி வந்து 8 பிரிவு வந்து அந்த சரக்கர் சுசுருதரை வந்து வகுத்துருக்காங்க. இப்போ வந்து உதாரணமாக சரக்கர் வந்து காய சிகிச்சையினுடைய பள்ளியை சேர்ந்தவர். வந்து அந்த இதில் தான் அவருடைய மெயின் வந்து அதுதான். சுசுருதர் வந்து அறுவை சிகிச்சையினுடைய பள்ளியை சேர்ந்தவர். அதே வந்து காசியப்பர் வந்து குழந்தை சிகிச்சையினுடைய பள்ளியை சேர்ந்தவர். நிமி அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து ஜனகர நிமி அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து இந்த கண் சிகிச்சையில் ஒரு பெரிய இது இருக்குது. ஸோ இப்படி ஒரு ட்ரெடிஷன் வந்து இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கி நவீன ஆயுர்வேதத்தில் வந்து என்னென்னா, நவீன மருத்துவம் அளவுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் இல்லைனாலும் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இதுலேயும் பிஜியில் வந்து இருக்குது. சைக்கியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, மானசரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த காய சிகிச்சை, பஞ்சகர்மா, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இஎன்டி ஆப்தமாலஜி ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. வந்து இந்த மாதிரி அவ்வளவு ரொம்ப யூராலஜி இந்த மாதிரி அவ்வளோ துல்லியமான ஸ்பெஷாலிட்டி கிடையாது. பட் இதுலேயும் வந்து ஓரளவு ஸ்பெஷாலிட்டி இருக்குது.
இப்போ நவீன மருத்துவம் வந்து டாக்டர் ஒரு நோயாளியை வந்து அவங்களோட உடல் அப்ஜெக்டிவாக அதோட பாகங்களாக தனித்தனியாக பிரித்து பார்க்குது அப்படின்னும், ஆயுர்வேதம் அப்படிங்கிறது வந்து ஒரு முழு மனிதனாகவும் அவனை உடல் மனம் சார்ந்து அணுகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த டயக்னோசிஸ் முறைங்கிறது என்ன? அவங்களோட உடலையும் அவங்களோட மனநிலையும் சேர்த்து தான் நீங்கள் பார்க்குறீங்களா? பொதுவாகவே ஆயுர்வேதம்னா அந்த நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் உங்களோட டயக்னோசிஸ் முறை என்ன? டயக்னாசிஸை பொறுத்த வரைக்கும் நாடி, மலம், மூத்திரம், ஜிக்வா இந்த மாதிரி ஒரு 8 பிரிவு இருக்குது. அதாவது நாடி பார்க்குறது, மலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, மூத்திரம் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது, நாக்கு பார்க்குறது, இது எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 8 தோல் நிறம், உயரம், இது எல்லாமே நம்ம வந்து நவீன மருத்துவம் மாதிரியே ஃபிசிக்கலாக என்னென்ன எக்ஸாமினேஷன் உண்டோ எல்லாமே வந்து செய்வோம். செஞ்சு அதிலேருந்து நம்ம இது பண்ணுவோம். நாடி சிகிச்சை வந்து ஒரு சிக்கலான ஒரு இது. அதாவது நாடி சிகிச்சை வந்து அதாவது ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அது அப்படி கற்றுக்கொள்ள முடியலை. அதுவும் சில இடங்களில் இப்போ இத்தனை கல்லூரிகள் இருக்குது. எந்த கல்லூரியிலையுமே வந்து நாடி சிகிச்சை கற்பிக்கப்பட, அதாவது தியரி சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்ன எப்படி இருக்குங்கிறது. பட் வந்து அது வேற என்னமோ ஒன்று இருக்குது. அது ஆமாம், உள்ளுணர்வு சார்ந்து ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகணும். அது ஓப்பன் ஆனால் தான் அது நடக்கும். குரு சிஷ்ய முறையில் தான் வந்து சில பேருக்கு வந்து நாடி சிகிச்சை வந்து வருது. இந்த நாடியில் வந்து பல பேரால் வசந்த் லேடுங்கிறவர் வந்து அது இன்னும் அந்த மனசு வரையும் ஒரு லேயர் போட்டு அதை சொல்கிறாரு. நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா என்ன, அதே ஒரு இசிஜி வேவ் மாதிரி ஒரு வேவ் இருக்கும். அதில் வச்சு என்னென்னலாம் சொல்கிறீங்களா அப்படின்னா, நம்ம அதை அப்ஜெக்டிவாக பார்த்தோன்னா அவ்வளோதான் அதில் கிடைக்கும். ஆனால் அது வேறு ஏதோ ஒன்று ஆப்ரேட் ஆகுது. நம்ம ஒரு லாஜிக் மைண்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு டயக்னாஸ்டிக் விஷயமாக வந்து நாடி இருக்குது. மற்றபடி எப்படி ஒரு நோயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம்னு சொல்லக்கூடிய அனுமான பிரமாணம், ஸோ புலன் உறுப்புகளால் பார்க்கக்கூடிய, டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லா முறைகளையுமே வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நவீன மருத்துவத்தினுடைய அத்தனை டயக்னாஸ்டிக் மெஷர்ஸ்களையும் வந்து நாங்களும் எடுத்துக்கிறோம். எங்களுக்கு அது ஒன்றும் விரோதம் கிடையாது. ஏன்னா அதுவும் வந்து இப்போ ஒரு அல்ட்ராசோனோகிராம் அப்படிங்கிறது என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்ணு தானே, கண்ணுக்கு ஒரு சப்ளிமெண்ட் தான். எக்ஸ்ரேங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும் இன்னொரு கண்ணு தான், அது ஒரு இன்னொரு கண் அது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இது எல்லாமே புலனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், புலனுடைய லிமிட்டேஷனை தான் வந்து இதாகுது. அது நமக்கு வந்து எந்த விதத்துலையும் விரோதமான ஒரு விஷயம் கிடையாது. அதையும் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். சைக்காலஜிக்கல் டயக்னாசிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கேள்வி வழியாக நாங்கள் சில விஷயங்களை வந்து எடுத்துக்குவோம். ஹோமியோபதியில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது எங்களை விட ஹோமியோபதியில் வந்து கேஸ் எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு மனசு சம்மந்தப்பட்டமான ஒவ்வொரு சின்ன விஷயம், ட்ரீம்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவ்வளோ விஷயமாக அவங்க எடுப்பாங்க. நாங்கள் வந்து அந்தளவுக்கு கிளினிக்கலாக வந்து அவ்வளோ டயக்னாஸ் பண்ணுறது, எங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நாங்கள் எடுத்துக்குவோம். மனசும் உடம்புக்கும் சம்மந்தம் ஒன்று. அதாவது எங்கேருந்து இந்த நோய் உருவாகி வருது, இப்போ வந்து ஒரு தோலில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், அதை நம்ம வந்து அலர்ஜின்னு நினச்சி ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த நோயினுடைய காரணம் வந்து மனசுலேருந்து இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னா அங்கே அதை சரி பண்ணியாச்சுன்னா இது தானாக சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த அளவில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ முன்னெல்லாம் வந்து புற்றுநோய் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல சினிமாலெல்லாம் ஒரு உயிர்கொல்லி நோய்னா உடனே அதுக்கு புற்றுநோயின்னு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்ட நிலை இருந்தது. இப்போது எந்த வீட்டில் போனாலும் புத்தர் சொன்ன மாதிரி சாவில்லாத வீடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்காத மாதிரி எல்லார் வீட்லேயுமே வந்து யாரோ ஒருத்தர் அந்த வியாதிக்கு ஆட்பட்டிருக்கதாக கேள்விப்படுறோம். இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் வந்து ஆயுர்வேதத்தில் இருக்குதுங்களா சார்? தியரிட்டிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா எந்த நோய்க்குமே ஆயுர்வேதத்தில் அதுக்கான புரோட்டோகால் இருக்குது. ஏன்னா எல்லாமே அதே பஞ்சபூதம் தான், அதே வாதபித்த கபம் தான். ஆனால் இதுலேயுமே ஆயுர்வேதத்துலேயுமே சில நோய்கள் வந்து அசாத்தியம், ட்ரீட் பண்ண முடியாதுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நோய்க்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லப்படலை. ஒரு நோயினுடைய நிலையை பொறுத்து அது வந்து மாறுது. ஆக்சுவலி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து இது வரைக்கும் ஒரு புற்றுநோயாளி கூட ஆயுர்வேதத்துலேருந்து குணமடைஞ்சதாக நான் பார்க்கல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஆனால் நம்ம கேள்விப்படுறேன், அங்கே இவருக்கு சரியாக இருக்குது, அவங்களுக்கு சரியாக இருக்குது, அந்த மாதிரி வந்து கேள்விப்படுறேன். ஆனால் நான் அதில் வந்து இப்போ ஒரு சோலாக புற்றுநோய்க்கு வந்து இதை மட்டும் சாப்பிட்டோம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் புற்றுநோயில் வந்து ஆயுர்வேதத்துக்கு ஒரு ரோல் இருக்குது.
அது ப்ரிவென்ஷனில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கீமோ இந்த மாதிரியான தெரப்பி செய்யும் பொழுது அதுக்கு சப்ளிமெண்ட்டாக அதனுடைய எஃபெக்டை குறைக்க மாதிரி, அப்புறம் வந்து அந்த பலத்தை கூட்டுற மாதிரி, இம்யூன் சிஸ்டத்தை வந்து வலுப்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி பல லெவல்ஸில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மருத்துவமாக இருக்கலாம். அல்லது எல்லாம் கைவிட்ட பிறகு ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் நமக்கு வேண்டியதாக இருந்துச்சுன்னா அப்போ முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவில் தான் இன்றைக்கி வந்து இப்போ என்ன கேட்டால் இந்த அளவில் தான் எனக்கு ரோல் இருக்குது. ஆனால் வேறு சிலர் ட்ரீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் அந்த மாதிரி குணமாகி வந்தால் ஒருத்தரையும் நான் பார்க்கல. அதனால் என்னால் வந்து நம்பாமல் வந்து இதுக்கு சரியான பதிலை வந்து சொல்ல முடியல. ரொம்ப பிரபலமாக ஆயுர்வேதம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், வாதம், மூட்டு தேய்மானங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் மசாஜ் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து நல்ல பலன் தரதாக நாங்கள் கேள்விப்படுறோம் சார். இப்போ இந்த பக்கவாதம் அல்லது மூட்டு தேய்மானங்கள் இதுக்கெல்லாம் வந்து எந்த அளவில் இது பலன் கொடுக்குது? இது பொதுவாக வந்து வாத நோய்கள்னு சொல்லுவோம். இப்போ வாத நோயின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து இந்த பக்கவாதம் கை கால் விழுந்தது மட்டும்தான் வாத நோயின்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. வாதங்கிற குற்றம் முக்குற்றத்தில் ஒன்று, அந்த வலி தோஷம். வாத தோஷத்தினால வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வாத நோய்கள் தான். இந்த வாத நோய்கள் வந்து ஓரளவு ஆயுர்வேதத்தில் நல்லா எட்ஜு இருக்கிறத பார்க்குறோம். சமயங்களில் இதில் மட்டுமே இப்போ வந்து சித்தூரில் வந்து டாக்டர் ரவிசங்கர் பெர்வாஜேன்னு ஒரு ஆயுர்வேத டாக்டர் இருக்கார். அவர் வந்து அக்யூட் ஸ்ட்ரோக் ட்ரீட் பண்ணுறாரு ஆயுர்வேத மருந்துகளை வச்சு. அக்யூட்டான உடனே ஃப்ரெஷ் ஸ்ட்ரோக். இப்போ நாங்கள்லாம் பார்க்குறோம், நாங்களாம் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ரோக் பார்க்குறது கிடையாது. கொஞ்சம் நாள் கழித்து வருவாங்க, அவங்கள தான் ட்ரீட் பண்ணுவோம். அவர் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ரோக்கே வந்து முழுக்கவே ஆயுர்வேத மெத்தடில் வந்து ட்ரீட் பண்ணுறாரு. இதில் வந்து ஒரு இது இருக்குது. இந்த எண்ணெய் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த எண்ணெய் சிகிச்சைங்கிறது வந்து ஒரு சிறிய பார்ட்டு தான். ஆனால் அது வந்து பிரபலமாயிடுச்சு. அதாவது ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பஞ்சகர்ம சிகிச்சைங்கிறது நிஜத்தில் என்ன அப்படின்னா, வாந்தி எடுக்க வைக்கிறது, பேதிக்கு கொடுக்கறது, எனிமா கொடுக்கறது, அப்புறம் மூக்கில் சொட்டு மருந்து விடுறது, ரத்தம் வெளியேற்றுறது. இப்போ இதை பஞ்சகர்மன்னு சொன்னால் யாராவது வருவாங்களா? பயந்துருவாங்க. ஆனால் நமக்கு வந்து மைண்டில் வந்து இந்த மசாஜ் வந்து பஞ்சகர்ம சிகிச்சையாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது வந்து மசாஜும் ஆவி பிடிக்கிறதும் வந்து பூர்வ கர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பஞ்சகர்மா செய்கிறதுக்கு உடம்பை தயார்படுத்துறதுக்காக உண்டான மெஷர்ஸ் தான் வந்து இந்த பூர்வ கர்மம். ஆனால் அதுவே வந்து பல இடங்களில் வந்து நல்ல பலன் கொடுக்கறதா வந்து நம்ம பார்க்குறோம். அது இந்த மூட்டு தேய்மானம் மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த டீஜெனரேட்டிவ் டிசீஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் சிகிச்சை முறை வந்து ஓரளவு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இன்டர்னல் மெடிசனும் எடுக்கணும், அதோட சேர்த்து பண்ணணும். பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ஓரளவு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். மனநலம், உடல் நலத்துக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும், இந்த மனநலம் சீர்கெட்டிருக்கு அப்படின்னு ஆரம்ப காலத்திலேயே வந்து கண்டுபிடிக்கிறதோ அதை சிகிச்சைக்கு போகிறதே வந்து நவீன மருத்துவத்துக்கே கம்மி தான். ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மனசை வந்து ஆர்கானிக்காக நாங்கள் பார்க்குறோம். உடலுக்கும் மனதுக்கும் உண்டான தொடர்பு. ஒரு நோய் வந்து உடல்லேருந்து ஆரம்பித்து மனசுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உதாரணமாக நம்மளுடைய செரிமான கோளாறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அசிடிட்டி இருக்குது, வயிற்றில் ஃபுட்டு சரியாக செரிக்காமல் நைட்டு படுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு நெஞ்சு படப்பட போகிறோம். அந்த எதுக்கழிச்சு வந்து நமக்கு அசிடிட்டி வந்து நெஞ்சு படப்பட போகிறோம். அது வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரியே நமக்கு தோணும், உடம்பு வேர்க்கும், பேனிக் அட்டாக் மாதிரி ஆகும். இது ஒரு தொடர்ந்து 3-4 நாள் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து இப்போ சாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த டிப்ரெஷனுக்கு மருந்து சாப்பிட்டே இருப்பாங்க, ஆனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஏன்னா இந்த பிரச்சனை ஆரிஜின் எங்கே ஆகுது அப்படின்னா அது வந்து வயிற்றுலேருந்து ஆகுது. வயிற்றை சரி பண்ண உடனே 4 நாளில் சரியாயிடுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே வந்து ஒரு முழுக்கவே டோபமைன்லேயோ இதுலேயோ கெமிக்கல் பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கெமிக்கல்ஸ் அதில் வரக்கூடிய இம்பேலன்ஸ்னால் ஒரு மனநிலை வரலாம், மனநோய் வரலாம், இல்லூஷன்ஸ் வரும், இல்லாத குரல்கள் கேட்கும், இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இதில் வந்து ஹார்ம்ஃபுல் பிஹேவியரா இல்லையா, சோஷியலி ஹார்ம்ஃபுல் பிஹேவியரா, தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது நாங்கள் முதல்ல பார்ப்போம். அது தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கிறாங்க அல்லது மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ணுறாங்கன்னா நாம் அங்கே நவீன சைக்காட்ரிக்கு தான் அது இது பண்ணணும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் சில முயற்சிகளை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து என்னென்னா, உடலை வலுப்படுத்துறது, மனசை வலுப்படுத்துறது, தூக்கத்தை ரெகுலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வழியாக ஒரு நம்ம அதாவது என்னென்னா, நமக்கு என்ன பிரச்சனை வருது, மொத்தமாக ஒரு டல்னஸ் வந்துடும். சைக்காட்ரிக் மெடிசின்ஸுக்குள்ளே போகும்போது, இல்லை சைக்காட்ரிக் ட்ரக்ஸ்குள்ளே போகும்போது மொத்தமாகவே ஒரு மந்தத்தன்மை ஆயிரும். நமக்கு வந்து அந்த ஷார்ப்னஸையும் வச்சுக்கிட்டு இதையும் வந்து இது பண்ண முடியுமா, இந்த பிரச்சனையையும் தீர்க்கணும், அதே சமயம் வந்து மூளை நம்ம ஷார்ப்பாகவும் இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதுக்கு வந்து இந்த தாரான்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, அதுலேயே வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் நிறையா நல்லா பண்ணுறாங்க. வாந்தி எடுக்கக்கூடிய சிகிச்சை, தெரப்பட்டிக் வாமிட்டிங், அது வந்து பல பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுக்குறதா பார்க்குறேன். அந்த மாதிரி எனிமாவுமே வந்து என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய டாக்டர் மகாதேவன் சார் வந்து நிறைய சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்கு எனிமா கொடுக்குறாரு. ஸோ அதோடைய பாத் எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து ஒரு பயோகெமிக்கலாக சொல்ல முடியல, ஆனால் கண்கூடாக பல மாற்றங்கள், அக்ரெஷனை மாறுறதை வந்து பார்க்குறோம், டைம் ரெகுலேஷன் வர்றதை பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். மன சிகிச்சையில் வந்து அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, நல்லாவும் செய்கிறாங்க நிறைய இடங்கள். இந்த காலகட்டத்தோட முக்கியமான கேள்வி சார், கொரோனா, இந்த கொரோனா தொற்று அதை தடுக்கும் முறையிலையும் வந்ததுக்கப்புறம் அதுக்கான சிகிச்சை முறை, போஸ்ட் கொரோனா, போஸ்ட் கோவிட் வந்து நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய ஆயுர்வேத மருத்துவ முறையில் கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு இது சொன்னேன், அதாவது இந்த அக்யூட் டிசீசஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து கொரோனா வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு உதாரணம். மொத்தமாகவே இந்திய அளவுலேயே ஆயுர்வேதா வந்து கொரோனாவை வந்து மிக பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 99% சக்ஸஸ் ரேட்டு இருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். இப்போ ஏன் அளவில் நான் சொல்லணும் அப்படின்னா, காரைக்குடி அளவில் சொல்லணுன்னா, அந்த முதல் வேவ் வரும்போது 15 பேர் பார்த்தோம், எல்லாருமே நார்மல், எல்லாருமே வந்து சீக்கிரமாகவே சரியாயிட்டாங்க. 2வது வேவ் வரும்போது அந்த மே மாதம் வந்து, அந்த மே மாதத்தில் மட்டும் ஒரு 45-50 பேர் பார்த்துருப்போம். அதுவே வந்து எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அக்யூட் கண்டிஷனில் பார்க்குறோம், எந்த பாயிண்டில் வந்து அவங்கள வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும்னு சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது இது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை வந்து ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த 45 கேஸில் வந்து டெத்துங்கிறதே இல்லை. இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு இருக்குது. அதாவது என்னென்னா, இது நான் என்னோடய இதுங்கிறது மட்டும் சொல்லலை, சென்னையில் என்னுடைய சில நண்பர்கள், மூத்த மருத்துவர்கள் சில பேர் வந்து இதை செஞ்சுருக்காங்க. நம்ப முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணமாக SpO2 ஆக்சிஜன் வந்து 82, இப்போ என்னோடய இதில் வந்து 88 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். 88லேருந்து நாங்கள் வந்து ஓரளவு நார்மலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், மருந்துலேயே கொண்டு வந்தோம். சென்னையில் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து 82, 74 வரையும் கூட போயிருக்காங்க. 74 வரையும் வந்து SpO2 குறைஞ்சி அதிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. நான் ஒரு விஷயம் வந்து உறுதியாக என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட் டே ஆஃப் சிம்டம் வந்தால் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவரை போய் பார்த்தோம்னா மிக நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாமல் குணப்படுத்திட முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இதில் என்ன ஒரு சூட்சமம்னா, நம்ம வந்து இந்த மருந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாட் கிடையாது, அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு இதுவே. இப்போ வந்து ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டோம், இல்லை ஒரு சிரப் ஒன்று பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு, அந்த மருந்து கிளவீரான்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டோம். ஸோ அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு மருந்து வந்து இதில் வந்து அந்த கிளவீரா சாப்பிட்றோம். இப்போ நாங்கள்லாம் கிளவீரா யூஸ் பண்ணவே இல்லை. இதில் சூட்சமாக என்னென்னா, வெரி ஃபஸ்ட்டு சிம்டம் வந்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் அந்த மாதிரி வந்தவங்களில் 3 அல்லது 4 நாள் தான், 3 நாள் தான் நீங்கள் பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரியாயிருவீங்க. 3 டேஸ் அல்லது 4 டேஸ்லேயே நாங்கள் வந்து பண்ணிடுவோம். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா, ஃபேஸ்க்கு ஃபேஸ் மருந்து மாறிக்கிட்டே இருக்கும். 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த மருந்தை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ காய்ச்சல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்குது, சில பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து வேறு மாதிரி ஆரம்பிக்கும். அது இவங்களுக்கு மற்ற சளி இருமல் இருக்கிற அதே சிம்டம் உள்ள அவங்களுக்கு கொடுக்குற அதே வந்து கொடுக்க மாட்டோம்.
எந்த ஃபேஸில் என்ன இருக்குது. அது மாதிரி சில பேருக்கு காய்ச்சல் 5 நாள் வரைக்கும் விடாமல் இருக்கும், அவங்களுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். இருமல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அவங்களுக்கு வேறு மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு இழப்பு வரும்போதே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மருந்துகள் வந்து மாற்றி கொடுப்போம். ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு 10 நாளில் வந்து கரெக்டாக கண்டினியூஸாக மருந்து எடுத்து அவங்க சரியாகிறதுக்கு 1000-1500 தான் செலவாகும். அவ்வளோதான் செலவாகும் உண்மையிலே. ஸோ அதுவும் ஒரு பெரிய ரிவிலேஷன் தான். இந்த சமயத்தில் ஒரு கொரோனா சமயத்தில் இந்திய மருத்துவம் வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் வந்து பங்காற்றி இருக்குது. இன்னும் மகாராஷ்டிராலெலாம் வந்து 43-44 SpO2 இருந்தவங்க எல்லாமே வந்து கூட க்யூர் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்தியா முழுக்க வந்து ஒரு புதிய எழுச்சி அல்லது புதிய கவனமே வந்து இந்த கொரோனா வழியாக இந்திய மருத்துவத்தின் மேலே விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவமாக இந்த ஆயுர்வேதம், சித்தா இது மாதிரியான மருத்துவங்கள் இருந்தாலும் நவீன மருத்துவம் அதனுடைய ஆவணப்படுத்தும் முறைகள், அதுக்கப்புறம் அதோட நிரூபண முறைகள், இதுகளால் வந்து இது சுப்பீரியராக இன்றைக்கி வந்து முன்னாடி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான முயற்சிகள், ஆராய்ச்சிகள், ஆவணப்படுத்துதல், அதுக்கப்புறம் இதனுடைய நிரூபண முறைகள், இதெல்லாமான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்களா சார்? இது ஒரு சிக்கலான இடம். இந்த சயின்டிஃபிக் மெடிசினாக இந்திய மருத்துவத்தை மாற்றுவதற்கான முயற்சி வந்து ரொம்ப காலமாக ஒரு 100 வருஷமாகவே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதை ரெசிஸ்ட் பண்ணுற முயற்சியும் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. 2 தரப்புக்குமே அதுக்கு உரிய நியாயமும் இருக்குது, பிரச்சனையும் இருக்குது. இப்போ இந்த தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவியலாக மாற்றுவதன் வழியாக இதை வந்து ஒரு குறுக்கி ஒரு இதுக்குள்ளே கொண்டுட்டு வரோம். அது வந்து எங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் இதிலேருந்து இப்போது ஒரு மஞ்சள்லேருந்து நீங்கள் ஒரு குர்க்குமீன், நாங்கள் வந்து மஞ்சளாக அதை பார்க்குறோம், நீங்கள் வந்து குர்க்குமீனாக பார்க்குறீங்க. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு தேவையான குர்க்குமீனுக்காக நீங்கள் வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது. மறுபக்கம் வந்து இதை வந்து ஒரு அறிவியல் படுத்த வேண்டிய, இதை தரப்படுத்த வேண்டிய, ஒரு நவீன காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மாற்றி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு ஆன்கோயிங் டிபேட். நிறைய ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில், அதாவது ஆயுர்வேதத்தினுடைய அடிப்படைகள், அதனுடைய தேவைகள், அதுக்கு என்ன மாதிரியான ரிசர்ச்சுகள் தேவை. ஆயுர்வேதம் வந்து ரிசர்ச்சுக்கு அப்பாற்பட்டதோ, அறிவியலுக்கு அப்பாற்பட்டதோ, அறிவியலுக்கு விரோதமானதோ கிடையாது. ஆனால் ஆயுர்வேதத்துக்கு, இந்திய மருந்துகளுக்கு வந்து என்ன மாதிரியான அறிவியல் வேணும் அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு நவீன மருத்துவத்தினுடைய அதே சட்டகத்தை இங்கே கொண்டு வந்து பொருத்துறதுல சில பிரச்சனைகள், அதில் வந்து இது பெரும்பாலும் இது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதில் வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்கான சில ஒர்க்குகள் வந்து நடந்திருக்கு. உதாரணமாக இந்த முடக்குவாதத்துக்கு ஒரு 30 வருஷ கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ சாதாரணமாக ஒரு கிளினிக்கல் ட்ரையல் எப்படி பண்ணுவோம்? ஒரு காய்ச்சலுக்கு ஒருத்தருக்கு வந்து பேராசிட்டமால் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து நிலவேம்பு குடிநீர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறோம், யார் வந்து ஃபீவருக்கு உடனே சரியாகிறாங்க. இப்படி நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுறோம். இப்படி ஸ்டடி பண்ணால் ஆயுர்வேத மருத்துவம் தோற்று தான் போகும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நிலவேம்பு குடிநீர் கொடுக்க போகிறதில்ல. ஒருத்தருக்கு சுதர்சன மாத்திரை கொடுப்போம், ஒருத்தருக்கு நிலவேம்பு குடிநீர் கொடுப்போம், இன்னொருத்தருக்கு வந்து சீந்தில் குடி கொடுப்போம். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரின்சிபல். அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி அப்படிங்கிற அளவில் யோசிக்கிறோம். அப்போ ஒரு முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா, முடக்குவாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத்திரையும் இதுக்குள்ளே ஒரு மாத்திரையும் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. முடக்குவாதத்தினுடைய ட்ரீட்மெண்ட் அப்ரோச் ஆயுர்வேதத்துக்கு எப்படி இருக்குது? ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான், அது என்ன தேய்க்கிறதா இருக்கலாம், எனிமாவாக இருக்கலாம், எல்லாம் சேர்ந்த ஒரு பிளான். இந்த பக்கம் கன்வென்ஷனல் மெடிசனுடைய ட்ரீட்மெண்ட் பிளான். இப்படி ஸ்டடி பண்ணும்பொழுது இதில் நமக்கு அந்த டேட்டா கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு குறிப்பாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏவிபி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்கான ஒரு ஒர்க். இந்த பாதை தான் வந்து இப்போ தான் இந்த ரிசர்ச்சுக்கான சரியான பாதை வந்து கண்டடையப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வகையில் சில விஷயங்கள். அப்புறம் ஆயுர்வேதத்தில் 2 விஷயம் முக்கியமாக நடக்கணும். ஒன்று வந்து கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன். நீங்கள் லேபரேட்டரி ஸ்டடியெல்லாம் விட்டுருங்க. ஒரு கிளினிக்கில் நான் ஒரு இதை பார்க்குறேன், எனக்கு வந்து இது ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நான் டாக்குமெண்ட் பண்ணணும். ஒரு மஞ்சக்காமாலை சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல்ல எவ்வளோ இருந்துச்சு, பிலிருபின் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன மருந்து கொடுத்தோம், அப்புறம் எப்படி டெஸ்ட் பண்ணும்போது பிலிருபின் என்னவாக இருக்குது. ஸோ இதை நான் டாக்குமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி அத்தனை மருத்துவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அத்தனை மருத்துவர்களும் டாக்குமெண்ட் பண்ணும்போது ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எளிய அளவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.
2வது முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, டாக்ஸிகாலஜி ஸ்டடீஸ். இப்போ ஆயுர்வேத மருந்துகளுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு, அது அப்படி கிடையாது. சைடு எஃபெக்ட்லாம் உண்டு தான். எந்த ஒன்றுமே அப்யூஸ் பண்ணப்படும் பொழுது, தவறாக யூஸ் பண்ணப்பட்டால் நிச்சயமாக அதுக்கு சைடு எஃபெக்ட் வரத்தான் செய்யும். அப்போ அது எந்த அளவு வரையும் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக எல்லா மருந்துகளுக்கும் நம்ம வந்து டாக்ஸிகாலஜி ஸ்டடி பண்ணணும். ஒவ்வொரு மருந்தும் வந்து கர்ப்பிணிகளுக்கு, குழந்தைகளுக்கு சேஃப்டியா அப்படிங்கிறத வந்து அதான் நமக்கு வந்து அதோடைய எஃபெக்டிவிட்டி தேவையில்லை. ஆனால் டாக்ஸிகாலஜி ஸ்டடி வந்து தேவை. ஸோ அதை வந்து நாம் வந்து ஒழுங்காக பாஸ் பண்ணி செய்யணும். இந்த வகையில் வந்து சில முயற்சிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ சமீபமாக ஒரு 5-6 வருடங்களாக வந்து ஆயுஷ் துறைக்கு நிதி கொஞ்சம் ஒதுக்கப்படுது. அது வழியாக போகுது. ஆனால் வந்து சரியான ரிசர்ச்சுகளுக்கு போகுதாங்கிறத வந்து இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு தலைவலியாக இருந்தாலும் அதுலேருந்து ஆரம்பித்து புற்றுநோய் வரைக்கும் எந்த ஒரு வியாதிக்கும் சரியான காரணங்கள் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியாதப்ப சொல்லப்படுற வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லாரையும் ஆக்கிரமிச்சிருக்குன்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்கலேருந்து அத்தனை பேருமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கும் உடல் நலத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது சார்? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஏதோ ஒரு மெக்கானிசம். அது வந்து நமக்கு ஒரு சேஃப்கார்டு மெக்கானிசம். ஏதோ ஒன்று மேலே நம்மளுடைய கவனத்தை வந்து திருப்புறதுக்கு உண்டான ஒரு மெக்கானிசமாக தான் வந்து காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணமாக, நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஒரு புலி வருது, மரத்தில் ஏறி உட்காந்துருக்கீங்க. அந்த புலி உங்களை விட்டு போகிற வரைக்கும் அலர்ட்டாக தான் இருப்பீங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை சர்வைவல் இன்ஸ்டிக்டாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை என்னென்னா, நம்மளுடைய மாடர்ன் டைம்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து தவறான இடத்துல அலாரம் அடிச்சுட்டே இருக்குது, அல்லது தேவையற்ற இடத்துல வந்து அலாரம் அடிச்சுட்டே இருக்குது. இது ஏன் அப்படி மாறி இருக்குது அப்படின்னா, இந்த உலகம் வந்து நம்மளுடைய நம்ம பீரியட் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக மாறிடுச்சு. இங்கே போட்டி வந்து ரொம்ப முதன்மையாக இருக்குது. கோஆப்ரேஷன் அல்லது ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் ஒருத்தர் வந்து விஞ்சி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய சொசைட்டி வந்து நம்மளை கொண்டு வந்து அங்கே நிறுத்திடுச்சு. அப்போ இங்கே எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒவ்வொரு நொடியும் வந்து நம்மளை நிரூபிக்க வேண்டிய, அல்லது நம்ம இடம் வந்து பறி போயிருமோங்கிற ஒரு பயம். இது வந்து ஒவ்வொரு அளவுலேயும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. ஸோ முதல் விஷயம் வந்து, காம்படிஷனுக்கு வெளியில் நம்மளால் போக முடியுதா? காம்படிஷனுக்கு வெளியில் நம்மளால் சிந்திக்க முடியுதா? அது சிந்திக்கிறதுக்கு இந்த சமூகம் அலோவ் பண்ணுறது இல்லைங்கிறது ஒரு விஷயம். ஆனால் நாம் வந்து அதை பரிசீலிக்கணும். காம்படிஷனுக்கு வெளியே சிந்திக்கணும். நாங்கள் வந்து சாதனா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இப்போது பாண்டிச்சேரியில் அரவிந்த் ஆரோவில் பக்கத்தில் இருக்குது. இந்த சாதனா ஃபாரஸ்ட்னுடைய கான்செப்டே என்னென்னா, ஒரு கம்யூனிட்டி லிவிங்லாம். அவங்க உள்ளுக்குள்ளே விளையாடக்கூடிய கேம்ஸ் கூட காம்படிட்டிவாக இருக்காது. ஒத்துழைச்சி கோஆப்ரேட்டிவாக என்ன விளாட்றோம், எல்லோரும் சேர்ந்து விளாண்டா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான். ஒருத்தர் வீழ்த்தி விளையாடக்கூடிய கேம்ஸ் கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த காம்படிஷனுக்கு வெளியே நம்ம வந்து யோசிக்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு சொசைட்டி, அந்த மாதிரியான ஒரு லைஃபுக்கு நாம் வந்து தயாராகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நடைமுறையில், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை நாம் பரிசீலிக்கணும், அல்லது அந்த மைண்ட் செட்டை வந்து அன்றாடத்தில் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நம்மளுடைய உடலையும் மனதையும் பல மடங்களை வந்து பாதிக்குது. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற எனர்ஜியை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே கொடுக்குது. அந்த எனர்ஜி வந்து கோபமாகவும் இதுவாகவும், இந்த ஸ்டோர்டு எனர்ஜி தான் நம்ம உடம்புல வந்து ஆக்கப்பூர்வமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து அது அப்படியே நமக்கு விரயமாக அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நமக்கு வந்து இது மாறுது. ப்ளட் ப்ரெஷர்லேருந்து ஆரம்பித்து தோல் நோயிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்துங்கிறது வந்து மனசு தான். ஸோ மனசை நாம் வந்து ஒரு எந்த சுச்சுவேஷனுக்கும் நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கிறது, ஒரு இலக்கியம் வாசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வழியாக தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கடந்து போகணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாம் வந்து அன்றாட வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றுவதற்கு நமக்கு ஒரு சின்ன ஆட்டிடியூட் சேஞ்சு தான் தேவைப்படுது. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அன்றாடத்தினுடைய ஸ்ட்ரெஸ்ஸுகள்லாம் வந்து நம்மளை விட்டு விலகி போயிடும். ஸோ அதுக்கு மருந்தை விட மனசு தான் ரொம்ப முக்கியம். மனசை நம்ம ஓரளவு கரெக்ட் பண்ணிட்டோன்னா சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.
நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில ஆயுர்வேத மருத்துவம் குறித்த பல சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கமான இந்த நேர்காணலை கேட்டு ரசிச்சோம். இந்த நேர்காணல் மக்களாகிய அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க. com.radio@alagappauniversity.ac.in. இந்த நேர்காணல்ல நம்ம கூட பயணித்த ஆயுர்வேத மருத்துவர் சுனில் கிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே நீங்க கேட்கலாம்.